நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் மனதளவிலும் நம்முடைய இறுதித்தளவிலும் நாம் அறிந்து அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நாம் பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை நாம் முழு இறுதியுமாக நாம் அறிந்து அவருடைய மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மனதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனையும் அவருடைய மனதையும் அறிந்து அவருடைய நோக்கத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நாம் நம்மை ஒப்புக்கொடுத்து நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனுஷராக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தம் உண்டு, நோக்கம் உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய சித்தத்தின்படி நாம் செய்யாமல் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்புக்கொடுத்து, ஆண்டவரே, நான் உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்குன்னு ஒரு சித்தம் உண்டு, ஆனால் அந்த சித்தம் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி, அப்படி நம்முடைய மனதில் நாம் மனம் திரும்பினவர்களாய், திருப்பப்பட்டவர்களாய், நம்முடைய சுய சித்தத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாய், ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உதாரணமாக அந்த தேவனுடைய பெரிய திட்டத்தை, தேவனுடைய பெரிய மனதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானமும் கிருபையும் தயவும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சுயநலமான, நம்முடைய கடினமான இருதயம் அவரை அறியக்கூடாதபடி அவருடைய சித்தத்தை குலைத்து போடக்கூடிய, நம்முடைய சுயசித்தம் அவருடைய சித்தத்தை குலைத்து போடும். ஆகையால் நம்ம என்ன செய்ய வேண்டுமென்றால், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழ பிரயாசப்பட ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில், அவருடைய சமூகத்தில், அவருடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொண்டு வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓசியா புஸ்தகத்தில் யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யோனா 1ஆம் அதிகாரம் பக்கம் 1073 பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1073 பக்கம். ஒன்றாம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். அமித்ஷாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். இங்கே பார்க்குறோம், அமித்தாயின் குமாரனாகி யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இந்த யோனா அவர் யார் என்றால், அவர் ஒரு அப்பா ஒரு தீர்க்கதரிசி, இவரும் தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் நாட்டில் அங்கே சீர்கிட்டிருந்த போது தேவனுடைய வார்த்தையை கொண்டு இவரை கொண்டு தேவன் பேசியிருப்பாங்க. அதில் 2 ராஜாக்கள் 14:25 அந்த வசனம் இருக்குது. அவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார். யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் யோனாவை பார்த்து, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டத்தை, தீர்மானத்தை
ஒரு பெரிய மனதை இங்கே சொல்கிறார். யோனாவே, நீ எழுந்து நினிவேவுக்கு போ, நீ போய் அங்கே என்னுடைய வார்த்தைகளை பிரசங்கி, என்னுடைய வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த யோனாவுக்கு கட்டளையிடுகிறார். ஒரு தேவனுடைய தாசனுக்கு ஒரு வார்த்தை கிடைப்பது எவ்வளோ ஆச்சரியம், எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆண்டவரே பார்த்து பேசுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த மனுஷனை இடத்துல வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். நீ எழுந்து போ, நினிவேவுக்கு போ அப்படிங்கிறார். இது எவ்வளவு தேவனுடைய ஒரு பெரிய திட்டம். அந்த நினிவே பட்டணத்தை, அந்த நினிவே ஊரை, அந்த தேசத்தை ரட்சிப்பதற்கான ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஆனால் இந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறார்னா, அவன் தேவனுடைய வார்த்தையை அப்படியே அவன் கேட்டு அவன் நேராக அங்கே போயிருந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா, 3வது வசனம், அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சுக்கு போகும்படி ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடைய தர்சிஸுக்கு போக கப்பல் ஏறினான். ஒரு தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு தீர்மானத்தை தேவன் அங்கே சொல்கிறார். ஒரு மனுஷரை ரட்சிப்பது, அந்த தேசத்தை ரட்சிப்பது, ஜனங்களை சந்திப்பது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீர்மானத்தை தேவன் அங்கே அந்த யோனாவுக்கு காண்பிக்கிறார். ஆனால் இவனுடைய மனமோ ஒரு குறுகிய மனசாக இருக்குது, இவருடைய இருதயமோ குறுகினதாக இருக்குது. இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய தீர்மானம், ஒரு பெரிய திட்டம். ஆனால் நம்முடைய சுயமும், நம்முடைய சொந்த மனசும், நம்முடைய சொந்த ஆற்றலும் என்ன ஆயிரும்னா, அவருடைய பெரிய திட்டத்தை, பெரிய தீர்மானத்தை நாம் கட்டி போடுகிறவர்களாகவும் அதை மாற்றக்கூடியவர்களாகவும் நம்ம இருப்போம். ஆண்டவர் சொன்னது என்னென்னா, நீ எழுந்து நினிவேவுக்கு போ அப்படின்னார். ஆனால் இவரோ மாறி வேறு திசைக்கு போகிறார். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகினா எப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான காரியத்தை செய்யும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அது புறம்பான காரியம். அது தேவனுடைய சமூகத்தையே விட்டு நம்ம விலகி போயிடுறோம். இதுபோல் அவன் விலகி போகிறான். ஆண்டவரோ அங்கே பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவரோ தயவாக இருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவர் மீதும் அவர் நீடிய பொறுமையாய், தயவாய், இரக்கமாய் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையை நமக்கு நீடித்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்கென்றால் அவருடைய மனதை, அவருடைய சித்தத்தை, அவருடைய தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ளும்படி அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு தக்க அவர் நமக்கு தண்டனை கொடுக்காமல், நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்க அவர் சரி கட்டாமல் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்பும்படி நமக்கு தவணை கொடுக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை தேடும்படி அவர் இரக்கம் செய்கிறார். அவருடைய கிருபையால் நாம் நிலை நிற்கிறோம். அவருடைய தயவினால் நாம் நிற்கிறோம். வசனம் சொல்லுகிறபடி நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. என்ன, நான் நிர்மூலமாயிருப்பேன், ஆனால் அவருடைய சுத்த கிருபை என்னை தாங்குது. அவர் என்னை ஏந்தி கொண்டிருக்கிறார், தாங்கி கொண்டிருக்கிறார். ஆகையால் நான் நிலை நிற்கிறேன். இப்படி அவர் விலகி போயிடுறார். இப்படி ஆண்டவருடைய சமூகத்தை விட்டே வழி விலகி போயிடுறார். அவருடைய அனந்த ஞானத்தை, அவருடைய பொக்கிஷத்தை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மனதை இந்த யோனா அறிந்து கொள்ளாமையே போயிடுறார். இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு படிப்பு காரியமாக இருக்கும், அல்லது ஒரு மேரேஜ் காரியமாக இருக்கும், அல்லது ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய காரியமாக இருக்கும், அல்லது ஒரு பிள்ளைக்கு நம்ம ஒரு சீட்டு, ஒரு காலேஜு, ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு என்ன தேவைன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்வது என்பது இப்போ தெரியல ஆண்டவரே, இப்போ நான் என்ன செய்யணும், என்ன படிக்கணும் என்பது எனக்கு புரியல ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம் என்னங்கிறத நான் கண்டுகொள்ள விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க, ஞானத்தை தாங்க, எனக்கு ஒரு சரியான தீர்மானத்தில் உம்முடைய சித்தத்தில் நான் வாழ்வதற்கு வேண்டிய உமது கிருபை எனக்கு வேணும்னு சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நாடி போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
இப்படி ஆண்டவருடைய ஒரு பெரிய தீர்மானத்திலிருந்து அவர் என்ன செய்கிறான்னா வழி விலகி போயிடுறார். வழி விலகி வேறு இடத்துக்கு கூலி கொடுத்து கப்பல் ஏறி அப்படி போயிடுறார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடல் கப்பல் உடையுமென்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. பெரிய கொந்தளிப்பு இப்படி உண்டாகுது. அவங்க எல்லாரும் அங்கே கப்பலில் இருந்து அவங்க எல்லாரும் ஆண்டவரை வேண்டிக்கிறாங்க, இது ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லி. ஆனால் அவன் சுய சித்தத்தின்படி விலகி போனவனும் அவன் என்ன செய்கிறான்னா, யோனாவோ என்றால் கப்பலில் கீழ்த்தடத்தில், மேலே இருக்கிற எல்லா தடத்துலையும் விட்டுட்டு அவர் கீழ்த்தடத்தில் போய் படுத்துக்கிறார். நல்லா அயர்ந்து நித்திரை பண்ணுறார். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அவர் விலகி போயிறார். வசனம் சொல்கிறபடி, நான் பாதாளத்தில் படிக்க போட்டாலும் அங்கேயே நீர் என்னை அறிகிறீர். நம்முடைய உள்ளந்திரிகளை அவர் சோதித்து அறிகிற தேவன். அவர் ஒன்று கூட அவர் இடத்துல மாறுதலே இல்லை. எல்லாருடைய இருதயத்தையும் அவர் சோதித்து அறிகிறார். இப்படி தான் அவன் நித்திரை செய்கிறான். அவருடைய சமூகத்திலிருந்து வழி விலகி அவன் நித்திரை செய்கிறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் அவருடைய சமூகத்திலிருந்து வழி விலகி போய் ஒரு நித்திரையில் ஒரு அயர்ந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கக்கூடும். நாம் மாறி போய் இருக்கக்கூடும். உதாரணம் பார்த்திங்கன்னா, ஆண்டவர் அங்கே தம்முடைய சீசர்களை அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய், நீங்கள் 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு நான் ஆசாரியர்களையும் அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற அதிகாரிகளையும் நான் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, சிலுவையில் அறைய போகிறேன், அதனால் நீங்கள் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். ஒரு பெரிய பாரத்தை சீசர்களிடத்தில் சொல்கிறார். ஒரு பெரிய தீர்மானத்தை சீசர்களிடத்தில் சொல்கிறார். ஆனால் இவர்களுக்கோ அந்த 1 மணி நேரம் கூட அவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. தூக்கத்தில் இருக்காங்க, தூங்கி போயிடுறாங்க. அந்த தேவனுடைய அந்த பெரிய மனசு அவர்களுக்கு தெரியாது போயிடுது. ஆண்டவர் அவ்வளோ ஒரு கரிசனையாக சொல்கிறார், நீங்கள் 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். ஆனால் இவங்களோ தூங்கிடுறாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த மனுஷனோடையும் அவர் சொல்கிறார், நீ இங்கே போனால் அவர் கீழ்த்தளத்தில் போய் நல்லா தூங்குறார். எதை குறித்து அவருக்கு சிந்தனையே இல்லை, நல்லா தூங்குறார். நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கோம்? இன்றைக்கும் கூட ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசி, ஒரு தேவனுடைய சீசன், தேவனுடைய மனுஷன் இப்படி தூங்கி கொண்டு கூட இருக்க முடியும். விசுவாசியில் இருக்கிற நாம் ஆவியில் விழிப்பில்லாதவர்களாய், பாவத்தோடு வாழ்கிறவர்களாய் இப்படி ஒரு தூங்கி கொண்டிருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கக்கூடும். ஆண்டவர் அங்கிருந்து நம்மளை எழுப்பும்படி, தட்டி எழுப்பும்படி அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் விழிப்படையிட்ட ஆண்டவரே, என்னுடைய ஆவிக்குரிய தூக்கத்திலிருந்து, என்னுடைய சோம்பேறித்தனத்திலிருந்து நான் விழிப்படையிட்ட ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய மனதை அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய தீர்மானத்தை ஆண்டவரே இந்த சொற்ப அறிவில் நான் அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே, இந்த சொற்ப இருதயத்தில் அறிந்து கொள்ளட்ட ஆண்டவரே. நான் தூசிலும் தூசி ஆண்டவரே, நான் சாம்பலிலும் சாம்பல் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய மகத்துவமான இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆவியை நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளவு யூனிவர்சிட்டி, இது எவ்வளோ பெருசு, அதில் நான் ஒரு தூசு ஆண்டவரே. ஆனால் உம்மை அறியக்கூடிய ஒரு சாயலை, உம்முடைய சாயலின்படி என்ன சிருஷ்டித்திருக்கங்க ஆண்டவரே. ஒரு பெரிய அறிவு எனக்கு இல்லைனாலும் ஆண்டவரே, ஒரு சின்ன மூளையில் உம்மை அறியக்கூடிய அறிவு எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் ஒரு தூங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இல்லாதபடி ஆவியில் விழித்திருக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தோமென்றால் தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவினால் நாம் நிரப்பப்படும்படி, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் தேடும்படி, ஒவ்வொரு சமயத்திலும் நாம் குடும்ப வாழ்க்கையில், கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, சபைக்குள்ள நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவையும் அவருடைய இரக்கத்தையும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்போ வசனம் சொல்லுது, உங்களை விழுங்கும்படி பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி சுற்றி
சுற்றி வலை தேடிக்கிட்டே வரான். நம்மை கெடுக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை கெடுக்கும்படி, நம்முடைய விசுவாசத்தை கெடுக்கும்படி, நம்முடைய ஆவியை கரப்படுத்தும்படி இப்படி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம விழிப்பில்லைன்னா அவன் நம்மளை விழுங்கிடுவான், ஆளே அட்ரஸ் இல்லாத பண்ணிடுவான். ஆகையால் நாம் விழிப்பாக இருந்து விசுவாசத்தில் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். ஒரு சின்ன கசப்பு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கசப்பு, சகோதரர்களுக்குள்ள ஒரு சின்ன கசப்பு, ஒரு வார்த்தை, இதெல்லாம் நமக்கு அது எப்படின்னா ஒரு விரிசலை உண்டு பண்ணிடும். ஆகையால் ஆண்டவரே, நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும் ஆண்டவரே, எனக்கு விழிப்புள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் நான் விழிப்பில்லாத எவ்வளவோ காரியங்களை நான் சொல்லியிருக்கேன், பேசியிருக்கேன் ஆண்டவரே. ஆனால் வரும் நாட்களில் உம்முடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் விழிப்போடு இருந்தோமென்றால், பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து கொண்டோமென்றால், நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அவருடைய சித்தத்தையும் அவருடைய தேவனுடைய மனதையும் தேவனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த தேவனுடைய மனதை அறிந்து கொள்வது அது ஒரு பெரிய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே கூடும். ஒரு பெரிய திட்டத்தை நாம் பரிசுத்த ஆவினாலே அது செய்து முடிக்க முடியும். இப்படி இந்த யோனா அவன் தேவனுடைய சித்தத்தை விட்டு மாறி போய் காரியங்கள் அப்படி இப்படி போய் கடைசியாக அவனை தூக்கி கடலில் போட்டுறாங்க. கடலில் போட்டதுக்கப்புறம் அங்கே கடலில் தூக்கி போட்டோடனே 14 நான் வாசிக்கிறோம். 14 அவனை கடலில் போட்டதுக்கப்புறம், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய என் கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனை நிமித்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாய் இருக்கிறதை செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டார்கள். சமுத்திரம் தன் மும்பரத்தை விட்டு அமர்ந்தது. அவங்களும் காக்கப்படுறாங்க, இவங்களையும் தூக்கி போட்டுறாங்க. இப்படி இருக்கும்போது அப்பொழுது அந்த மனுஷர் அப்படி செஞ்சதுக்கப்புறம் அங்கே 17 வாசிக்கிறோம். அந்த யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். போதும். அங்கே யோனாவை விழுங்கும்படி அந்த யோனாவை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுறாங்க. கொந்தளிக்கிற சமுத்திரம், அதில் தூக்கி போட்டுறாங்க. சமுத்திரத்தின் ஆழத்தை கண்டவர் உண்டோ? அவ்வளோ ஆழம் நிறைந்த அந்த இடத்துல ஒரு சுயசித்தமுள்ள மனுஷனை தூக்கி போட்டுறாங்க. ஆனால் அங்கிருந்து அவன் என்ன செய்கிறானா, அவன் ஆண்டவரை வேண்டியிருப்பான், ஆண்டவரிடத்தில் அவன் ஜெபித்திருப்பான். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பெரிய மீனை கட்டளையிடுகிறார். அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் ஒரு மீனுக்கு கட்டளையிடுகிறார். ஆமோஸில் தான் நம்ம வாசிக்கிறோம், 5:8 நினைக்கிறேன். 6ஆம் மீனுக்கும் அவர் கட்டளையிடுகிறாராம். பெரிய சமுத்திரத்தில் 6ஆம் மீனுக்கோடு அவர் கட்டளையிடுகிறாராம். எவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர். அந்த மனுஷனை காட்டில் ஒரு பெரிய ஒரு மீன் அவரை முழுங்குது. மீனின் வயிற்றிலிருந்து இவர் விண்ணப்பம் பண்ணுறார், ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் சுயசித்தத்தில் நான் நடந்துட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் போக சொன்ன இடத்துக்கு நான் போகாமல் நான் மாறி வந்துட்டேன் ஆண்டவரே. நான் இப்போ நெருக்கப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றார். இப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த மீனுக்கு கட்டளையிடுறார். 3 நாட்கள் இருக்கிறார். எப்படி சுவாசித்தார், எப்படி சாப்பிட்டார், அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் ஆண்டவருடைய தயவு, இரக்கம். அவர் மீண்டும் கரைக்கு கொண்டாந்து மீண்டும் அவர் எந்திரிச்சு அந்த நினிவேக்கு போகிறார். இப்படி அவருடைய தீர்மானத்தின்படி ஒரு மனுஷனை அவர் வணைந்து சரி செய்து நம்மை சரியாக்கி அவருடைய தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் நம்மளை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, அந்த பெரிய மனசை நான் அறிந்து கொள்ள, தேவனை அறிந்து கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு சமயமும் உதவி செய்வார். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஆண்டவர் மார்க்கில் தான் நான் வாசிக்கிறோம். மார்க்கு
10ன்னு நினைக்கிறேன். மார்க் 10:34. அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் 33லேருந்தே வாசிக்கலாம். 33, 34. இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புரதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவர் பின்னாட்களை நடக்க போகிறத குறித்து முன்னாடியே சொல்கிறார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவங்கள பிடித்து ஆக்கணைக்குள்ளாக தீர்த்து புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவரை துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆனாலும் 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு சொல்கிறாங்கன்னா, 12 பேர் கூட இருந்த சீசர்களுக்கு சொல்கிறார். தம்மை பின்பற்றின சீசர்களுக்கு ஆண்டவர் அதை சொல்கிறார். ஆனால் அவர்களோ எந்த சிந்தையில் இருந்தாங்கன்னா, அவங்களும் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் திரும்ப வரும்போது, அங்கே வாசிக்கிறோம் 35 வாசிங்க. அப்பொழுது செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவங்க ஆண்டவர் சொன்ன அந்த 33, 34 என்ன சொன்னாரோ அதுக்கு இவங்க என்ன பதில் ரீசன் பண்ணாங்க அப்படின்னா, அதையெல்லாம் விட்டுட்டாங்க. சில நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் வார்த்தை இதுக்கு நம்ம செவி சாய்க்காதபடி நாம் வழி விலகி போயிடணும். நம்முடைய மாம்சத்தின்படி நம்முடைய சுயசித்தத்தின்படி நம்ம என்ன செய்வோம்னா வேறு ஏதோ நம்ம நாடி போயிடுவோம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவரே நீ உம்முடைய யாக்கோப்பும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறத நீர் எங்களுக்கு செய்யணும். என்ன கேட்குறாங்கன்னா, நான் வந்து யோவானாக இருக்கிறேன், நான் வலது பரித்தத்திலும் என் தம்பியாக இருக்கிற யாக்கோப்பு இடதுபட்சிலும் உடைய ராஜ்யத்தில் இருக்கணும் ஆண்டவரே. அவர் அது எவ்வளோ கரிசனையாக சொன்னார். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்திருப்பேன், அதுக்கு முன்னாடி இவ்வளவு சோதனையை இவ்வளவு பாடுபட போகிறேன் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். ஆனால் இவங்களுக்கோ அதை குறித்து சிந்தை இல்லை. அவர் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்தில் இல்லை. சாதாரணமாய் நமக்கும் கூட வேத வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லைன்னா நம்மளும் இதே நிலைமையில் தான் நாம் இருக்க முடியும். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா, பரிசுத்த ஆவியானவரே உமது அந்த மேலான இருதயத்தை அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை தாங்க ஆண்டவரே. அந்த அந்த மகா பெரியதான நாளில் அந்த அப்போஸ்தலர் 2 நான் வாசித்ததுபடி அந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை திருப்பு போட்ட அப்பமாய், அவர்கள் வல்லமை நிறைந்தவர்களாய் பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய சித்தத்தை அதிகமாய் அறிந்து கொண்டார்கள். வார்த்தையை கேட்டாங்க, வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை பெற்று தேவனை அறிந்து கொண்டாங்க. இதே மாதிரி நம்முடைய லைஃப்பிலும் கூட, ஆண்டவரே எனக்கு உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த மேலான உம்முடைய மனதை, உமது திட்டத்தை, தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலையும் வல்லமையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தேவனை அறியக்கூடிய அந்த அறிவை நமக்கு தர முடியும். அந்த எபேசியரில் சொல்லும்போது எல்லாவற்றையும் அங்கே வாசிக்கிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறோங்கிறார். அதுக்கு அவங்களுக்கு எப்படி அப்போஸ்தலருக்கு சாத்தியமாச்சுன்னா, பரிசுத்த ஆவினால் அவங்க நிரப்பப்பட்டது நிமித்தம் அது அவர்களுக்கு கை கூடி வந்தது. நான் வாசிக்கிறோம் எபேசியர் 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். எபேசியர் 1:12.
தமது சித்தத்தின்படி ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அங்கே சொல்கிறார், தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. நாங்கள் எல்லாவற்றையும் அவர் எங்களை நடப்பிக்கிறார். யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடப்பிக்கிறார். தர்சுசுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். அவர் எங்களை நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னால் அந்த நினிவே பட்டணத்துக்கு தான் நாங்கள் போவோம். இது எப்படி நடக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே எல்லாவற்றையும் செய்யும்படி அவர் எங்களை நடப்பிக்கிற அந்த கிருபையின்படியே, அவருடைய சித்தத்தின்படியே இது நடக்குது அப்படிங்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராக இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, உமது மனதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு சமயமும் ஆண்டவரை தேடுவோம் என்றால், ஆண்டவரை பற்றி கொள்வோம் என்றால், நாம் குழம்பி போய் பயப்பட்டு அவருடைய நோக்கம் என்ன, சித்தம் என்னன்னு சொல்லி நம் பயப்படவே தேவையில்லை. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், அவர் இறக்க செய்வார். அவருடைய மனதையும் தேவனையும் அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை தேவன் நமக்கு தருவார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிறந்த தேற்றவாளன், அவர் ஒரு சிறந்த டீச்சர், ஒரு சிறந்த ஆயன். அவர் நம்மளை நடத்துவார், நமக்கு உதவி செய்வார். ஆகையால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் நிரம்பி கேட்டு அவரிடத்தில் காத்திருந்து அவர் சொல்வதை நாம் கேட்டு நாம் செய்யும்போது நாம் உண்மையாலுமே அந்த தேவனுடைய சித்தத்தின்படி வாழ பிரயாசப்பட நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அது பரிசுத்த ஆவியானவர் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மளை நடத்துவார். அவருடைய நோக்கத்துக்கு நேராக நம்மளை நடத்தி நாம் அடையக்கூடிய லக்கை நாம் அடையும்படி நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். ஆகையால் நாம் எத்தனை நாட்கள் நாம் கடந்து வந்திருந்தாலும், எவ்வளவு நாட்கள் நாம் வேதத்தை படிச்சிருந்தாலும், ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒரு ஆவிக்குரிய பிச்சைக்காரன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் ஒரு தேவையுள்ளவன் ஆண்டவரே, நான் பெரிய ஒரு ஆவிக்குரிய குபேந்திரனெல்லாம் இல்லை ஆண்டவரே, நான் தேவையுள்ள மனுஷன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எனக்கு தேவை, பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உம்முடைய உதவி எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஏழ்மை உணர்ந்து அவரிடத்தில் போகும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்வார். ஒவ்வொரு சமயமும் அவர் நமக்கு போதிப்பார், உணர்த்துவார், நமக்கு உதவி செய்வார். அவருடைய சித்தத்தை செய்யும்படி, அவருடைய தேவனை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய மனதை அறிந்து கொள்ளும்படி நம் ஒவ்வொருவருக்கும் உதவி புரிவாராக. ஆமேன். நாம் மறுபடியும் இந்த யோனாவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த யோனாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ போய் அந்த மகாநகரமாகிய நினைவுக்கு போய் இந்த செய்தியை சொல்லு. மகாநகரமாகிய அந்த நினைவுக்கு நீ போய் அந்த செய்தியை சொல்லு. இந்த பட்டணம் அழிய போகுது, இந்த பட்டணத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, தேசத்துக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, இது அழிய போகுது, இந்த செய்தியை போய் சொல்லு ஆண்டவர் சொல்கிறாங்க. இவனுக்கு தெரியும் அந்த பட்டணமும் அழிய போது பாவத்தால் நிரம்பி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். தேவன் இரக்கமுள்ளவருங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். தேவனுடைய மனதையும் கூட அவன் அறிந்திருக்கிறான். தேவனுடைய மனதையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய சுயசித்தம் என்று ஒன்று இருக்குது, சுய விருப்பம், பழிவாங்குதல். ஏன்னா இந்த நினிவே பட்டணத்தார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எப்பொழுதுமே அவங்க செயல்படக்கூடியவங்க.
இவங்க வச்சிருக்கிற ஆடு மாடு, இவங்க வச்சிருக்கிற விளைச்சல், திராட்சை தோட்டங்கள், இவங்க வச்சிருக்கிற ஒலிவ மரங்கள் எல்லாம் அவங்க வந்து அப்படியே கூட்டமாக வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த காலத்தில் கொள்ளையடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டங்கள் இருக்கும். சில நாடுகளும் அப்படி இருக்கும், சில ஊர்களும் அப்படி இருப்பாங்க. தீட்டிக்காரன் வந்துட்டான்டா, கொள்ளைக்காரன் வந்துட்டான்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளைய இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு எதிர்பார்க்காத பிறகு ஒரு 50 பேர் 100 பேர் உள்ள அப்படியே நுழைஞ்சி அப்படியே கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இது அப்படி அந்த கொள்ளையடிக்கிற கூட்டம் அது அப்படியே இருக்கும். இப்போ சட்டம் போலீஸு எத்தனையோ இருக்கிறதுனால, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க உள்ள நுழைய முடியாது. ஆனால் இந்த நினிவே பட்டணத்தார் அப்படி தான் போய் அந்த இஸ்ரவேலர்களுடைய ஆடு மாடு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அவங்க வச்சுருக்கிறதெல்லாம் திருடிக்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த இஸ்ரவேலருடைய மனநிலை எப்படின்னா, இந்த ஜனங்க அழிஞ்சு போகட்டும், இந்த ஜனங்க அழிஞ்சு போகட்டும்னு சொல்கிறாங்க. அது மனுஷிய சுபாவம். நம்மளுடைய சுபாவம் எப்படின்னா, நம்மளை யாராவது பழி வாங்கினாங்க, நம்மளதை எடுத்துக்கிட்டாங்க, நம்மள்கிட்ட பிடுங்கிட்டாங்க, அவங்க ஒழியட்டும் அழியட்டும்ங்கிற எண்ணம் தான் நம்முடைய இயற்கையான சுபாவமே அதுதான். ஆனால் தேவனுடைய சுபாவம் வேறு. நீ பழி வாங்க வேண்டாம், பழி வாங்குதல் எனக்குரியது, நீ பார்க்குறது போல் நான் பார்க்க மாட்டேன், நீ பார்க்குறது வேறு பார்வை, நான் பார்க்குறது வேறு பார்வை. அவர் அந்த ஜனங்களை என்ன சொல்கிறாருன்னா, பீச்சகை எதுன்னு தெரியல, சோத்துகை எது கூட தெரியல, ஆனால் திருடுகிறதுல கில்லாடிகள், திருடுகிறதுல கில்லாடியான மனுஷர்கள். ஆனால் அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, சோத்துக்கு எதுன்னு தெரில, பிச்சைக்கு எதுன்னு தெரிலன்னு. நீங்களும் நானும் இதை ஒத்துக்குவோமா? கண்ணமிட்டு திருடுறான், எப்போ இவங்க தூங்குவாங்க, என்னென்னா எந்தெந்த வீட்டில் இருக்குது, எந்தெந்த வயல் விளைச்சிருக்கு, எங்கெங்கே ஆடு மாடு இருக்குது, எந்தெந்த மரத்தில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் கண்ணமிட்டு திருடி கொண்டு போகிறான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாங்க, பிச்சைக்கு எதுன்னு தெரியாது அவங்களுக்கு, சோத்துக்கு எதுன்னு தெரில என்ன. அவங்க மேலே அவ்வளோ இரக்கம் கொண்டவராக இருக்கு. ஆனால் யோனா சொல்கிறான், இந்த ஜனங்களை அதோட ஒழியட்டும் அழியட்டும், கதை முடியட்டும் சொல்லி பழி வாங்கக்கூடிய சுபாவம். அதுதான் அந்த யோனாவுடைய அந்த சுய சித்தம் அவனுக்கு. ஆனால் தேவனுடைய மனம் இருக்குது, அவருடைய மனம் ஆச்சரியமானது. அவருடைய இருதயம், அவருக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்குது ஆண்டவருக்கு. அதில் ஒரு பெயர், அதிசய பெயர் ஒன்று என்னன்னாக்கா, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன். எத்தனையோ பெயர் இருக்குது அவருக்கு, ஒரு பெயர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுடைய தேவன். ஆகையினால் அவன் எத்தனை முறை அவன் கெட்டு போனாலும் கூட மனம் திரும்புவதற்கு அவனுக்கு அவளுக்கு அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, தவணை கொடுக்குறார். இந்த வருஷம் இருக்கட்டும், நம்மேல் நீடிய பொறுமையோடவராக இருக்கிறார். ஏன் இன்னும் இந்த காலத்துக்கு இன்னும் முடிவு வரல? என் மேலேயும் நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அவர் மகா இரக்கம் கொண்டவராக இருக்கிறாங்க. கரெக்டாக ஒரு நொடி பொழுதில் எல்லாம் ஊற்றி மூடி சுனாமியில் நடந்ததில்ல, சுனாமியில் நடந்த மாதிரி இன்னும் எத்தனையோ இடத்துல பேரழிவு நடக்குது. ஒரு நொடியில், அவள் நினையாத நேரத்தில் அவங்களுக்கு அழிவு வந்தது. அவனுக்கு அந்த மாதிரியான பழி வாங்கக்கூடிய எண்ணம் அந்த ஜனங்கள் அப்படியே நடக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய இருதயம் அப்படி இல்லை. நம்முடைய சிந்தை வேறு, அவருடைய சிந்தை வேறு. வானம் எவ்வளோ உயரமோ, பூமி எவ்வளவோ, அதே போல் தான் என்னுடைய சிந்தையும் அவருடைய சிந்தையும். அவருடைய இருதயம் மகா விசாலமானது, அன்பு நிறைந்த தேவன் அவர். நம்முடைய இருதயம் குறுகினது. நம்முடைய இருதயம் எப்பொழுதும் குறுகிய இருதயம் கொண்டவர்கள். அவருடைய இருதயம் எப்பொழுதும் பரந்த இருதயம். ஆகையினால் அவருடைய மகாபிரதான இந்த இருதயத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த அறிவு எனக்கு பத்தாது. அவருடைய ஆவியானவர் தான் அவருடைய இருதயத்தினுடைய அன்பை நான் அறிந்து கொள்வதற்கு எனக்கு வெளிப்பாடும், எனக்கு ஒரு தரிசனமும் எனக்கு காமிக்க வேண்டியிருக்கிறது. எவ்வளோ மகாபிரதான இரக்கமுடைய தேவன், மகா அன்புள்ள தேவன்.
அந்த யோனாவை பார்க்குறோம். இவனுக்கு ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, ஜனங்க அழியட்டும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அதனால தான் அவன் என்ன செய்றான், அவன் ஓடி போகிறான். அழியட்டும். சில நேரங்கள் நம்ம தப்பித்து கொள்வோம். யார் வேணாலும் என்னாச்சும் நடந்துட்டு போகட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அநேக சமயங்கள் நம்முடைய பொறுப்பையும் நம்ம கொடுத்துருக்கிற அந்த மகாபெரிதான அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டுனாலும் நம்ம போக முடியாது. அதை செஞ்சு தான் ஆகணும். அது தேவனுடைய திட்டம். அப்படி நான் வழி விலகி போவேனானா என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னா, இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் நடந்ததில்ல கடும் புயல். நாங்கள் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எப்பெல்லாம் என் சுயசித்தத்துக்கு நான் இடம் கொடுத்து என் சுயசித்தத்துக்கு நான் எப்பெல்லாம் நான் தீனி போடுறேனோ, அப்போ என்ன நடக்குனாக்கா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தான் நடந்து என்னன்னாக்கா, கப்பல் உடையும், பெருங்காற்று உண்டாகும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, என் சுயத்துக்கு தீனி போடுகிறதுனால் உண்டாகிற நிகழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் மகாபெரிதான எதிரி யாருன்னா நம்முடைய சுயம். நம்முடைய சுயத்தை அதை கடலின் ஆழத்தில் போட்டணும். ஆண்டவருடைய பாவத்தை கடலின் ஆழங்களில் போட்டார்னு வாசிக்கிறோம், முதுகுக்கு பின்னாடி போட்டார்னு வாசிக்கிறோம். ஆனால் இந்த சுயத்தை கடலின் ஆழத்தில் அவங்க எப்படி தூக்கி போட்டாங்களோ யோனாவை, நாமளும் இந்த சுயம் இருக்க சதாய் சுயத்துக்கு போராடி அதை சமுத்திரத்தின் ஆழத்தில் போடணும். அங்கே வாசிக்கிறோம், பெருங்காற்றை வரவிட்டார், கப்பலே உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு, பெரிய சுனாமி அவங்க வந்தது. ஏன்? நம்முடைய சுயம்ன்ற அந்த சுயத்தை சாகடிக்க, சுயத்தை ஒழிய பண்ண தேவன் இதெல்லாம் உண்டு பண்ண வேண்டியிருக்குது. ஆள் நம்ம வேணால் 5 அடி தான் இருப்போம், 5 அடி இருப்போம், இல்லை ஆள் பார்த்தா துள்ளியோடு தான் இருப்போம். ஆனால் சுயம் இருக்க அது இமயமலையை விட பெரியது. நம்முடைய இருதயத்தில் மன்னிக்க முடியாது. மன்னிப்பு நான் கேட்க மாட்டேன். எனக்கு செஞ்சாங்கல்ல அதே மாதிரி அவங்களுக்கு நடக்கட்டும். அவ்வளோ பெருமை. அது ஆவியில் அவ்வளோ பெருதான இமயமலை போல் பெருசாக இருக்குது. ஆனால் ஆள் துளியோண்டு தான். சில ஆள் அப்படி தட்டி விட்டால் படக்குன்னு கீழே விழுந்துடும். ஆனால் நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லும். பழி வாங்கக்கூடிய இருதயம். தாழ்மையுடைய ஜனங்கள் எப்பொழுதுமே மன்னிப்பதற்கு தயாராக இருப்பாங்க, மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருப்பாங்க. அவங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்க மாட்டாங்க. இந்த யோனா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்கிறான். அவன் ஒழியட்டும், அந்த ஜனங்க அழியட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் அவருடைய இருதயம் அப்படி இல்லையே. அவருடைய இருதயம் விசாலமானது. அவருடைய இருதயம் சரி. இப்போ அவனை தேடுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அவன் பேர் கண்டுபிடிக்கப்படுது. இந்த மாதிரி ஆசாமி தான் சொல்கிற. அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நீ யாருப்பா, எங்கப்பா, என்ன ஊருப்பா, நீ உன் கடவுள் யாருப்பா, உன் தேசம் எதுப்பா? அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இந்த ஒருத்தனால தான் இந்த சமுத்திரத்தில் என்ன நடக்குது, கொந்தளிப்பு இருக்குது, கடல் கொந்தளிப்பு, பிரச்சனை, எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த ஒருத்தனால தான். இந்த ஒரே ஆளுடைய பெருமையினால தான் என் குடும்பமே பாதிச்சிட்ருக்கு. என் குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? என் ஒருத்தனால தான் என் குடும்பமே ஆடிக்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தில் பிரச்சனை. ஏன்? நான் என் சுயம் அழியணும். அழிஞ்சிட்டா என் குடும்பத்தில் இருக்கிறவங்க பத்திரமாக இருப்பாங்க. அவன் என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதெல்லாம் வந்துச்சு என்னப்பான்னு கேட்கும்போது, அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் எவ்வளோ சுய நிறைந்த மனுஷனாய் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். என்னால் தான் இந்த கப்பலில் இருக்கிற எத்தனை பேருன்னு தெரில, எத்தனையோ பேர், அத்தனை பேருக்கும் ஆட்டம், அங்கே இருக்கிற எத்தனையோ தானியங்கள், எத்தனையோ வெளியேறப்பட்ட பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் இந்த சுய நிறைந்த ஒரு மனுஷனோடு கூட எல்லாரும் சேர்ந்து பயணம் செய்யக்கூடாது. அவனுக்கு விளங்கிடுச்சு இந்த ஒரு ஆளால் தான் நடக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு தீர்வு என்ன நடக்கும், அதான் வாசிக்கும்.
என்ன வாசிக்கணும்னு சொன்னாக்கா, என்னை எடுத்து என்ன பண்ண சொன்னாக்கா சமுத்திரத்தில் போட்டுருங்க, அவ்வளோதான். என்னை வாசிக்கும் 12ஆம் வசனம் வாசிங்க. இது நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுருங்கன்னு சொல்கிறான். என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டுருங்கன்னு சொல்கிறான். அவங்க பயப்படுறாங்க. அப்பா எப்படி போடுறதுன்னு பயப்படுறாங்க. ஆனாலும் அவர்கள் அங்கே இருக்கிற கோதுமை, அங்கே இருக்கிற சரக்கு எல்லாம் தூக்கி தூக்கி எறிகிறாங்க. எதை தூக்கி எறிஞ்சா, நான் சுயநிறைந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் எதை தூக்கி எறிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்முடைய வீட்டில் எது வேணாலும் தானமும் தர்மமும் கொடுப்போம். ஆனால் சுயநிறைந்தவன் இருக்கிறானே நம்முடைய மாம்சத்தில், விட்டு கொடுக்காத, சகிக்காத, பொறுமையாக இருக்கிற, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, இதை மட்டும் வச்சுக்கிட்டேன், மித்தி எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன். நடக்காது மவனே மவளே என்று சொல்வது போல் ஆண்டவர், இல்லை யோனாவை முதல்ல தூக்கி எறிங்க. அங்கே இருக்கிற சரக்கெல்லாம் தூக்கி எறியத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லை. கிராமத்தில் தான் நம்ம சொல்லுவோம், கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்தவன்ற ஒரு கதையை சொல்லுவாங்க. கடப்பாறை முழுங்கியாச்சு, உள்ள சுக்கு கசாயத்தை குடிச்சிட்டா கடப்பாறை கரைஞ்சி போயிடுமா? கரையாது. கடப்பாறை எடுக்க வேண்டாமா? கப்பலில் இருக்கிற அந்த யோனாவை இப்போ எடுக்கணும், அவனை தூக்கி எறியணும். இப்போ பயந்து நடுக்கிறாங்க ஜனங்கள். அவங்க மனசை கல்லாக்கிட்டு அவங்க தூக்கி போடுறாங்க. தூக்கி எங்கே எறிகிறாங்க? சமுத்திரத்தில் தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷர்கள் கரை சேர்க்க முடிய வேகமாக தண்டு வலித்தார்கள். 13ஆம் வசனத்தில், அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடி, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் என்னென்னமோ காரியத்தை நம்ம செய்கிறோம். தாழ்த்திட்டா போகுது, அவ்வளோதான். விட்டு கொடுத்துட்டா போகுது, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக வேறு எதையோ நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். எதையோ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, உன்னை தாழ்த்துறேன், உன்னை விட்டு கொடுத்துறேன், சகிச்சுறேன், பொறுமையாக இருந்துறேன். மும்முரத்தை தேவன் பார்த்துக்குவாங்க, கொந்தளிப்பை தேவன் பார்த்துக்குவாங்க. நீ கடலை போய் கொந்தளிப்பலான்னு உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ சமுத்திரத்துக்குள்ளே போயிடு, நீ முழுகிடு. நான்கிற அகங்காரம், நான்கிற ஆணவம் கொண்டவங்க அழிஞ்சிருங்க. நம்முடைய குருநாதர் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்லாம் என் சித்தம் இல்லை நாதா, என் சித்தம் அல்ல, என் சித்தம் இல்லை, என் சித்தம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் சமுத்திரத்துக்கு கீழ் ஆழத்தில் கொண்டு போகணும். இதுதான் பலி. ஒவ்வொரு நாளும் இதுதான் நம்முடைய குருநாதர் கொடுத்தான காரியம். இதாவே இதோ உம்முடைய சித்தம் செய்யதோ நான் வருகிறேன், ஏன் சித்தம் பலியாகப்படட்டும். இதுதான் இயேசுனுடைய ரகசியம். இதனுடைய பிள்ளைகளே, இந்த பூமியின் நாட்களெல்லாம் நம்முடைய சுயத்தை கடலின் ஆழத்தில் எப்பெல்லாம் போடுறோமோ, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதலை, சுமூகமான வாழ்க்கையை தேவன் உண்டு பண்ணுவாங்க. எப்போ நான் அழியணும், நான் எனக்கு பிடிச்சது, எனக்கு விருப்பமானது, என்னை பகைச்சவங்க அழியணும், என்னை எதிர்த்தவங்க ஒழியணும். இல்லை தேவன் சந்திக்கட்டும். பழி வாங்குவது எனக்குரியது. நீ அமைதியாக இருந்துரு, விட்டு கொடுத்துரு. நீ உனக்கு தீமை செய்தவர்களை ஆசீர்வதி. உன்னை பகைச்சவங்களுக்காக நன்மை செஞ்சிரு. உன்னை எதுக்குறாங்களா, உன்னை தூஷிக்கிறாங்களா, அவளுக்காக ஜெபம் பண்ணு, அவளுக்காக வேண்டிக் கொள்ளு. சமயம் கிடைச்சா நன்மை செஞ்சிரு. முடிஞ்சால் அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்துரு. எப்பொழுதும் நீ நன்மை செய். இந்த முழு உலகத்தில் உன் இருதயத்தில் தேடி தேடி பார்த்தாலும் கூட ஒருவர் கூட உனக்கு தீமை செய்கிறவள் இந்த உலகத்தில் என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் யாரை ஒருத்தரை கசப்பு இருக்கக்கூடாது, பழி வாங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் தான் இந்த யோனாவுக்கு இருந்தது. அதனால தான் தேவன் இப்போ என்ன செய்யினாக்கா, யோனாவே கடலின் ஆழத்தில் அவனை போட்டார். அதுக்கு அந்தாண்ட தேவனோட அதிசயங்களை செய்வார். நான் சுயத்துக்கு மறிக்கும் பொழுது தேவன் அதிசயங்களை செய்கிறவர். சுயங்கிற பெரிய ஆள் இருக்கானே, அவன் ஒழியணும். அழியாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில் மும்முரங்கள் அடங்காது. இது மகா ரகசியம். சில பேருடைய வாழ்க்கையில் எதையோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எதையோ அடக்கணும்னு பார்ப்பாங்க, இன்னும் அடங்கவே அடங்காது. சுயம் ஒழியணும். அவனை தூக்கி கீழே போடுறாங்க. அங்கே வாசிக்கணும். கர்த்தரும் அங்கே அதுக்கு மேல் வசனம் 15ஆம் வசனம்.
15 வாசிங்க. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. நீங்கள் சுயத்துக்கு மறிச்சிட்டா போதும், என்ன பிரச்சனை ஆஃப் ஆகிடும், பிரச்சனை அமைதல் ஆகிடும். இதுதான் ரகசியம் வாழ்க்கையில். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய மனதினுடைய திட்டம். பார்க்குறோம், யோனாவை சமுத்திரத்தில் போட்டார்கள். என்னுடைய சுயம் ஒழியட்டும், நான் சவுங்கே ஆயிடுறேன், நான் விட்டு கொடுத்துட்றேன், சகிச்சிட்றேன், செவிடாக இருந்துடுறேன், உமையாக இருந்துடுறேன், நான் திரும்ப கை நீட்ட வேணாம், நான் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டாம், நான் தாழ்மையாக இருந்துடுறேன். ஈட்டியால் குத்துறாங்களா, குத்தட்டும், அதுக்கு பதிலாக தண்ணியும் ரத்தமும் புறப்பட்டு ஓடட்டும், மற்றவங்களை ஆசீர்வதிக்கட்டும். காரி துப்புறாங்களா, கடைசியாக இருந்த ஒரே ஒரு அங்கியை பிடுங்கிட்டாங்களா, போகட்டும். பிதாவே, இவர்களுக்கு செய்கிறது இன்னது இவங்களுக்கு தெரியல. சர்வலோகத்தின் தேவன் இந்த இயேசுவின் பக்கமாக இருந்தார். நீங்களும் சுயத்துக்கு எப்பெல்லாம் மறிக்க ஆரம்பிக்கிறோமோ, விட்டு கொடுக்குறோமோ, சகிக்கிறோமோ, மும்முரம் அடங்கும். உங்களுக்கு விரோதமாய் 1000 பேரோ 16,000 பேரோ எது வந்தால் அடங்கும். எப்பொழுது அடங்கும்? என் சுயம் அடங்கும் பொழுது எல்லா சக்தியும் வானமடுவில் பொல்லாத ஆவிகளின் சேனை ஆனாலும் சரி, பெரிய கூட்டமானாலும் சரி, எல்லாம் அடங்கும். எப்பொழுது? சுயம் அடங்கும் பொழுது. சுயத்தை எப்பொழுதெல்லாம் நான் சிலுவையில் அறையப்பட, சுயத்தை எப்பொழுதெல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போகிறோனோ, எல்லாம் எனக்கு அடங்கும். இயேசுவின் நாமத்தினாலே சகலம் அடங்கும். அநேகர் சுயத்துக்கு அடங்குவதற்கு அவர்களுக்கு மனமும் விருப்பம் இல்லை, எல்லாம் அவர்களுக்கு அடங்க வேணும் என்று அவங்க விரும்புகிறார்கள். எப்படி நடக்கும்? வானத்தில் முழு சகல அதிகாரமும் இயேசுக்கு இருந்தது. என்ன காரணம்? பிதாவே, உம் சித்தம், உம்முடைய சித்தம் செய்ய ஏதோ வந்தேன். பிதாவே, உம்முடைய சித்தம் ஆக கடவுது. அவருடைய மூச்செல்லாம் பேச்செல்லாம் நினைவெல்லாம் உம் சித்தம். அப்படிப்பட்டவர்களுக்கு அண்டசராசரமும் அடங்கும். அண்டசராசரம் அவருடைய வார்த்தையை கேட்கும். இதுதான் ரகசியம், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய மகா ரகசியம். நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இன்னும் மும்முரம், ஏன் இன்னும் கடல் கொந்தளிப்பு, இன்னும் யோனா கப்பல்லையே உட்கார்ந்துட்டுருக்குறோம். நம்முடைய சுயம் இன்னும் வலிமையாக இருக்குது. ஆகையினால் வருகிற நாட்கள் நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் கடலின் ஆழத்தில் போகட்டும். கடலின் ஆழத்தில் போட்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அப்பொழுது இந்த 17ஆம் வசனம் வாசிக்கணும். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். இந்த யோனா எப்போ தாழ்த்துவான், இந்த சேட்டு எப்போ தாழ்த்துவான், இவன் எப்போ தாழ்த்துவான்னு சொல்லி தேவன் காத்துக்கிட்டே இருக்கிறார். உங்கள் ஊருடைய பெயரும் அதில் வைத்துக்கொள்ளுங்க. நம்முடைய சுயம் இன்னும் அழிக்கப்படலை, இன்னும் ஒழிக்கப்படலை. நான் இல்லாமல் இன்னும் போகலை, காணாமல் போகலை, மறைந்து நான் போயிட்டேன்னா தேவன் மீனுக்கு கட்டளையிடுவார். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். எப்பொழுது? இந்த சுயம் ஒழியும் போது அவர் மகத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையில் விலக பண்ணுகிறார். எத்தனையோ மற்ற தேவன் அழைச்சார் தம்முடைய சித்தத்தை செய்வதற்கு. அநேகர் வழி விலகி போனாங்க. ஆனால் ஒரு சிலர் அவருடைய சித்தத்தை கண்டுபிடித்தால். ஆபிரகாமை தேவன் அழைத்தார், அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வந்தான். வானத்து நட்சத்திரங்களை போல ஆனது. உன்னுடைய சந்ததிக்குள் இந்த பூமியுடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு இயேசுவை உன்னுடைய சந்ததியில் நான் பிறக்க வைக்க போகிறேன்னு சொன்னார் ஆபிரகாமுக்கு. அதை அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஆபிரகாமுடைய சந்ததியில் இயேசு வந்தாங்க. அவர் மூலமாக இந்த முழு உலகம் ரட்சிக்கப்பட்டது. ஆனால் அநேகரை அழைக்கப்படும் போது அநேகர் இணங்கி போகிறதில்ல. உதாரணமாக கேயாசி எலிசாவுக்கு அடுத்தபடி ஒரு கேயாசி வர வேண்டியவன். 3ஆவதாக இஸ்ரவேலில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் பண ஆசை உடையவனாய், பொருளாசைக்காரனாய், குஷ்டரோகத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு வழி விலகி இங்கே போய்விட்டான். அதே மாதிரி தான் யூதாஸ் 12 சீஷர்களில் அவனும் ஒரு சீஷனாக அழைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதவியை விட ஒரு பெரிய போஸ்டிங் என்ன? இயேசுக்கு சீஷனாக இருப்பதல்லவோ.
அதுக்கு அழைத்தார். அற்ப பணத்துக்காக அவன் வாழ்க்கையில் மனத்தாங்கள் அடைஞ்சிட்டான். மனத்தாங்கள், அவன் பைசாவுக்காக ஆசைப்பட்டான்ங்கிறத விட அவன் மனத்தாங்கள் அடைந்து விட்டான் அவனுடைய வாழ்க்கையில். இயேசு சொன்ன வார்த்தை மித்தம் அவனுக்கு மனத்தாங்கள் அடைந்தவர்களும் தேவனுடைய சித்தத்தை ஒருபோதும் செய்ய முடியாது. அவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி தன் வாழ்நாள் பூரம் ஜீவிய காலமெல்லாம் அவர்கள் தலையிலே மண் அள்ளி போட்டுக்கொண்டு அவர்கள் தூக்கி நித்தியத்திலே அவர் அழுது கொண்டிருப்பார்கள், காலகாலமாக அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்தவர்கள் ஆபிரகாமுடைய மடியோ பரதேசியாக இருக்கிறது. அதனால் இந்த அருமையானுடைய சுய சித்தத்தை எப்பொழுதெல்லாம் ஒழிக்கிறோமோ அழிக்கிறோமோ அவர்களுடைய வாழ்க்கையில் சுமூகம் காணப்படும். பிரச்சனை இருக்காது நான் சொல்ல விரும்பலை, பிரச்சனை இல்லாமல் அவர்கள் சுமூகமாய் அவர்கள் போய் சேருவார்கள். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் தம்முடைய சொந்த சித்தத்தை செய்யணும்னு விரும்புகிறவங்களுடைய வாழ்க்கையில் கொந்தளிப்பும் அங்கே பிரச்சனையும் தான் உருவாகும். ஆகையினால் வருகிற நாட்கள் நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். துதியின் வேளையில் கேட்டது போல நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். மகாபிரதான மகிமையான தேவனுடைய ராஜ்யம், மகிமையான திட்டங்கள் நம்ம ஊருக்கும் ஒரு அருமையான திட்டங்களை தேவன் வச்சுருக்கிறாங்க. அந்த திட்டங்கள் என்னன்னு இப்போ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த திட்டங்களை இங்கேயே தரிசனம் கண்டாங்க. ஒரு சில பேர் அந்த திட்டத்தை சுய சித்தத்துக்கு இடம் கொடுத்து தான் வாழ்க்கையை வீணடித்து நித்தியம் வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க. வருகிற நாட்களெல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுயத்தை கடலின் ஆழங்களை போட்டுவிடும். ஆண்டவரே நாதா சித்தம் ஆக கடவுள், சித்தம் என்னோடய வாழ்க்கை ஆக கடவுள். இதுக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையுடைய ஜெபம் என்னவாக இருக்குன்னு தெரியுமா? எத்தனையோ ஜெபங்கள் இருக்குது. ஆனாலும் அந்த ஜெபத்துடைய முடிவு என்ன? இதாவே சித்தம் ஆக கடவுள், சித்தம் ஆக கடவுள் என் வாழ்க்கையில். என் சித்தம் வேண்டாம், என் இஷ்டம் வேண்டாம், என் விருப்பம் வேண்டாம், என் ஆசை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வருகிற நாட்கள் இந்த ஆவியோடலாம் நம்ம இருப்போம் பிரியமானவர்களே. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம நல்ல வார்த்தைகளை கேட்டோம். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவே இந்த பூமியில் வெளியேறப்பட்டது பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நாங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த எண்ணத்தையும் நாங்கள் சிறைப்படுத்துகிறேன்னு சொல்லுவார். தேவனையும் குமாரனையும் அறிகிற அறிவே இந்த பூமியில் நித்திய வாழ்வு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகிய நாட்களிலே துதி வேலை போது நம்ம கேட்டோம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் இயேசுவின் பின்னாடி போனார்கள். ஆனால் இயேசு யார் என்று அநேகருக்கு தெரியவில்லை. ஆனால் குருடராக இருந்த அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இவர் நித்திய நாயகன் என்று தெரிந்து விட்டது. நாளில் நம்ம அநேகர் சபை கூடி வரலாம். இயேசு யார் என்று அறியாமலேயே நாம் சபை கூடி வரலாம். இயேசு யார் என்று தெரியாமலேயே அவர் பின்னாடி நாம் போய் கொண்டிருக்கலாம். நாட்களில் இயேசுவை அறிந்து கொள்ளும்படிக்கு பிரகாசம் உள்ள வணக்கம் எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்னும் உண்மை அறியணும் ஆண்டவரே, அறிகிற அறிவில் நான் வளரணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க என்று சொல்லுவோம். நாம் சுருக்கமாய் நாம் செபிக்கலாம். சேர்ந்து வாயை திறந்து நாம் செபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்முடைய இருதயத்தை நாங்களும் அறிய வேண்டுமே. உம்முடைய மகத்துவம், அன்பு நிறைந்த, மனதுருக்கம் நிறைந்த உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய இருதயத்தையும் அறியணுமே. நாங்கள் அறியக்கூடாதபடி கடினம் கொண்ட பொல்லாதவளாக இருக்கிறோம் ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க, எங்களுடைய மீறுதலை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிங்க ஆண்டவரே. உண்மை போல மகா இரக்கம் கொண்ட இருதயத்தை எனக்கும் எங்கள் ஊருக்கும் வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு தாங்க. எங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாங்க. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. பரலோக எஜமானே, மகா கேடும் கிறுக்கும் வஞ்சகமும் நிறைந்த ஒரு பொல்லாத மாம்சத்தில் நாங்களும் குடியிருக்கிறோம் ஆண்டவரே.
அது சமுத்திரத்தின் ஆழத்தில் போய்விடட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தேவனுடைய குமாரனே, நீ எங்களிலே ஆண்டவரே வளரட்டும். எங்களிலே நீர் ஜீவிக்கிறவராக இருக்கட்டும். உம்மை நாங்கள் வெளிப்படுத்தட்டும். உம்முடைய சுபாவத்தையும் சிந்தையும் எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்படட்டும். எஜமானே, எங்கள் மீது இரக்கமாயிரும். பழி வாங்கக்கூடிய சுபாவத்தை எங்களிலிருந்து எடுத்து போடும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காரும்.